தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தமிழக பாஜகவில் கோஷ்டி பூசல்கள் இருக்கக்கூடாது என தமிழக தலைவர்களை எச்சரித்திருக்கிறார் அமித்ஷா. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர்களான நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், ஹெச் ராஜா, கேசவ விநாயகம் உள்ளிட்ட 9 பேர் பங்கேற்றனர். ஆனால் தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தேர்தல் நெருங்கிவிட்டதால் கட்சிக்குள் கோஷ்டி மோதல் இருக்கக்கூடாது எனவும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அமித்ஷா இந்த கூட்டத்தில் பேசியதாக தெரிகிறது. அமித்ஷாவின் பேச்சுக்கு சமீபத்திய தமிழக பாஜகவின் தற்போதைய சூழ்நிலையே காரணமா? அண்மையில் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாதது, தேர்தல் வேளைகளில் சுணக்கம் நீடிப்பது ஆகியவற்றால் அப்செட் ஆகி இருக்கிறார். அதனால்தான் இந்த அவசர மீட்டிங் என்கிறது டெல்லி வட்டாரம். அதே நேரத்தில் அண்ணாமலை இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை தவிர்த்ததும் பேசு பொருளாகியுள்ளது. ஆனால் அதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறதா? அண்ணாமலையால் தான் கடந்த முறை தேர்தலில் ஒரு சீட் கூட பெற முடியவில்லை என அண்மையில் தமிழகம் வந்திருந்த போது கூட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டி பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனாலேயே டெல்லி மீட்டிங்கிற்கும் ஆப்சென்ட் ஆகி இருக்கிறார் அண்ணாமலை. வழக்கமாக கட்சி ஆலோசனை கூட்டங்களை தவறவிடாதவரான அண்ணாமலை டெல்லி செல்லாததற்கு சொன்ன காரணம், அடடே இது புதுசா இருக்கே என கேட்க வைத்துள்ளது. அதாவது நிறைய கல்யாண நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருப்பதால் டெல்லிக்கு போகவில்லை என சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்தவர் அண்ணாமலை. அந்த பழைய பஞ்சாயத்துகள் முடிந்துவிட்டதாக சொல்லப்பட்டாலும் தமிழக பாஜகவிற்குள் புகைச்சல் இருப்பதையே இந்த டெல்லி மீட்டிங் உணர்த்துகிறது.